ஹே வேஸ்டீஸ், குட் மார்னிங்னு சொல்லணும்னு ஆசை தான். பட் ஈவினிங் ஆகிடுச்சே. ஓகே, இன்றைக்கி என்னோட நார்மல் ரொட்டீன் பார்க்கலாமா? பட் தென் அட் த எண்ட் பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அதை என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நைட்டு கஷ்டப்பட்டு நல்லா தூங்கி மார்னிங் என்னோட க்யூட் பிங்க் ப்ரஷ் எடுத்துகிட்டு, சாரி க்யூட்டாக இல்லை, கொஞ்சம் ஓல்டு தான், அப்படியே ப்ரஷ் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மார்னிங் வியூஸ் செம்மையாக இருந்துச்சு. அப்படியே வழக்கம் போல் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ்ன்ற மோட்டிவை வச்சுக்கிட்டு இன்றைக்கான ஒரு பேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்படியே நட் ஸ்மூதி குடிச்சிட்டு நானே பண்ண பன்னீரையும் அழகாக கட் பண்ணி விளாண்டுட்டு அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டோம். லேட்டாக வந்தனால முன்னாடி உட்கார இடமே கிடைக்கல. பிடிச்ச இடத்துல உட்கார முடியாமல் கிடைச்ச இடத்துல தான் உட்காந்தோம். பாதி சிலுவை பதம் முடிஞ்சு அப்படியே அந்தான்னு ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்தாச்சு. சர்ச்சுக்கு போயிட்டு சாமி மட்டும் கும்பிட்டு வந்தால் நல்லாவா இருக்கும்? அப்படியே ஏசப்பாட்டு ஒரு கான்வோவை போட்டுட்டு சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துட்டு தெரிஞ்சவங்ககிட்டலாம் உரையாடிட்டு வந்துட்டோம். வகை வகையாக சமைச்சு வச்சுருக்க எல்லா சாப்பாடையும் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு அப்படியே ஒரு சின்ன தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் நல்லா சூடாக இருக்கிற இந்த வெயிலுக்கு ஒரு ஐஸ்கிரீம் பண்ணலான்னு பார்த்தா சிலிண்டர் காலி. டின்னருக்கு என்ன பண்ணோன்னு யோசிச்சுட்டே இருங்க. நாளைக்கு மீட் பண்ணுவோம்.